ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். நான் ஒரு லீஃப் ட்ரா பண்ணுறேன். அதை ரெண்டாக பிரித்து எப்பயும் போல் நீடில் த்ரெட் இழுக்கிறேன். லாங்காக ஒரு ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு. அதுமாரி ரைட் சைடு எடுத்துகிட்டு போய்ட்டு லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு லாக்கு. அடுத்தது லெஃப்ட் சைடு ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு லாக்கு. இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டு எடுத்துகிட்டு இருக்கணும் ஃப்ளை ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு ஒரு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு லாக்கு. இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளை ஸ்டிச் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சை நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் பெடல்ஸுக்கு பார்த்திங்களா, அதில் போடலாம், லீஃபில் போடலாம், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லலாம் போடலாம். ப்ளவுஸ்லலாம் அந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் வரும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டோம்னா பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். சில்க் த்ரெட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது த்ரெட்டை கீழே லூஸாக பிடிக்கணும். மேலே இழுக்கும்போது நீடில் நுனியில் பிடிச்சி இழுத்தோம்னா த்ரெட்டு வந்து அப்படியே திரிஞ்சிடும், நூல்லாம் எடுத்துக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. பார்த்திங்களா, தெரியுதா? நான் ஒன்றே எடுத்தேன், ஆனால் அது எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி த்ரெட்டை வேகமாக இழுக்கக்கூடாது. கீழே சுற்றி பொறுமையாக இழுக்கணும். கீழே பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம லூஸாக பிடிச்சோம்னா மேலே ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஓகேங்களா? பாருங்கள், லெஃப்ட்டு ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு, ரைட்டு லாங்காக ஒரு ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி தான் நான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு போயிட்டு கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறது தான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? போட்டுட்ருக்கேன் பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த லீஃப் வந்து ஒரு ஃபினிஷிங் மெத்தட் நம்மளுக்கு கிடச்சிரும். சில்க் த்ரெட்டுனா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான். லெஃப்ட்டு லாங் ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, ரைட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்போ ரெண்டாக பிரித்தேன் பார்த்திங்களா, அதுலேயே எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் போடுங்க, உங்களுக்கும் வரும். போட தான் வரும். ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இதுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். த்ரெட்டுமே வேஸ்ட் ஆகாத இருக்கும், அந்த சைனிங் தெரியும். ஓகேங்களா? நான் லாஸ்ட்டில் முடிக்கும்போது பாருங்கள் அப்படியே சின்னதாக ஆயிடுச்சு பாருங்கள். என்னோடய ரைட்டு ஒரு லாக் செயின் சின்னதாக ஆக்கிட்டு அப்படியே நான் அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு வச்சு நான் கரெக்டாக ஒரு இது போட்டேன். பார்த்தீங்களா? இப்போ இதை சுற்றிலுமே ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டேன். ஏன்னா இந்த ஹோல்டெலாம் தெரியுது பார்த்திங்களா, அதை கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச்சு. நீங்கள் என்ன செய்யலாம், வேறு கலர்லேயுமே நீங்கள் போடலாம். இப்போ நான் பிங்க்கு, நீங்கள் ஒரு க்ரீன் கலரில் இந்த அவுட்லைன் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ஓகேங்களா? இதிலே நம்ம பீட்ஸு இந்த மாதிரி வச்சுமே சுற்றிலுமே நம்ம இந்த மாதிரி ஒரு இதை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். ப்ளவுஸில் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம்னா ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். ஒரு லாக் செயின் லாங்காக விட்டுட்டு
நாட்டாக ஒன்று எடுத்து இதுலேருந்து அந்த லாங்கானதை உள்ளே விட்டு எடுத்தால் ஒரு நாட் விழுந்துருச்சு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 2 லீஃப் போட்டு அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதான் என் வாட்ஸ்அப் நம்பரு. இதில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனாக்கா யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.